நல்லா கேட்கும். ஹாப்பி சாப்பிடு. எல்லாம் தூங்குறீங்களான்னு பார்க்குறேன். ஏன்னா குளிர் அதிகமாக இருக்குது இப்போ இல்லையா? இன்னைக்கு காலையில் வண்டி ஓட்டிட்டு வரும்போது தான் தெரிஞ்சது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். நல்லவராக மட்டுமில்லை, போதுமானவராக இருக்கிறார். அதாவது எவ்வளோ பேர் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னு தெரியல. அதை அறிந்து கொண்டவர்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு காணிக்கையாக பயன்படுத்தக்கூடும். கடைசியாக என்ன ஒரு பிரசங்கம் பண்ணேன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? நான் வேணா டேட் சொல்றேன். ஸ்டான்லி அக்ரி பண்ணான்னு நினைக்கிறேன். 20ஆம் தேதி, டிசம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கடைசியா ஒரு பிரசங்கம் பண்ணேன். அதுக்கப்புறம் வெஸ்பர்ல பிரசங்கங்கள் இல்லை. அதுக்கு அடுத்த வாரம் சிங் சாங் சர்வீஸ் இருந்தது. பின்பாக புது வருஷத்துக்குள்ள வந்துட்டோம். ஏன்னா எந்த வசனத்திலிருந்து பேசுறேன்னு யாருக்காவது தெரியுமா? 1 பேதுரு 4வது அதிகாரம். கவிதை இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, கரெக்ட் தான். நர்சிங் சொன்னது கரெக்ட் தான். இன்றைக்கும் அந்த வசனத்தை கொண்டுதான் தியானிக்க போகிறோம். ஏன் இந்த வசனம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில 4:30 மணிக்கு ஒரு செய்தி கொடுத்தேன். கேரளாவில் இருந்த ஒரு சபையில கொடுத்தேன். கிட்டத்தட்ட 120 பேர் அதை அட்டென்ட் பண்ணாங்க. செல்போன்லையும் ஜூம்லையும் அட்டென்ட் பண்ணாங்க. 120 பேர் என்று அந்த போதகர் சொன்னார். அங்கும் இதே வசனத்தை வைத்து பேசினேன். அப்ப என்னது திருப்பி பேச போறாரா அப்படின்னா, அதே செய்தி அல்ல, வேறு செய்தி. புதன்கிழமை எனக்கு இந்த தகவல் வந்த உடனே ஜோ பண்ணிட்டே இருந்த ஆண்டவரே, நான் என்ன பேசுவது? இதை விட உனக்கு பேசுறதுக்கு என்ன வேணும்? இதே வச்சு பேசு அப்படின்னாரு. உடனே ஜெபத்தோடு இந்த 3 நாட்களுக்குள்ளாக ஆய்வு பண்ணினேன். இங்க வந்து உட்கார்ந்தேன்னா மிஷன் ரிப்போர்ட்ல இருந்து சாபத் ஸ்கூல் வரைக்கும் புளிஞ்சு எடுத்துட்டாங்க. எல்லாம் நான் பேசணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் அங்க ஒரு ஜூஸா கொடுத்துட்டாங்க. வீட்டில் போய் மாதுளம்பழ ஜூஸ் குடிச்சிருக்கேன் இல்லையா? எல்லாவற்றையும் கலந்து சொன்னாங்க. நான் கேட்டுட்டேன், ஆண்டவரே, நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, இதுதான் நம்முடைய சித்தம், இதுதான் நம்முடைய சித்தம். அதே காரியத்தை தான் பேச வேண்டும் என்று நீ வைத்திருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேச வேண்டும் என்பதற்காக அடியே நீ நிறுத்தி இருக்கிறேன் என்று நான் அங்கு அமர்ந்து நன்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு அந்த வசனத்தை தியானிக்கு முன்பாக கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் மீண்டும் ஒரு இசை எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் இப்பொழுது எங்களுக்கு கொடுக்கிற இந்த சத்திய வசனங்களை நாங்கள் உட்கொண்டு உமக்கென்று வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமாப்பா, நாங்கள் உமக்குள்ளாக உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய வசனங்களின்படி நாங்கள் நடக்கும் பொழுது எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் மீண்டும் தியானிக்க போகிற இந்த பகுதியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்கு கருதுகிறோம். அடியனால கர்த்தாவே, அடியனை மறைத்துக் கொள்ளும். பலவீனமான பாண்டத்தை கர்த்தர் பலப்படுத்தி அடியனை உபயோகப்படுத்தி எங்களோடு கூட பேசும்படி கருதுகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்திலே தாழ்வோடு துதிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1947ஆம் ஆண்டு புல்லட்டின் ஆஃப் அட்டாமிக் சயின்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையிலே ஒரு செய்தி ஒன்று வந்தது. என்ன செய்தி என்றால், டூம்ஸ் டே கிளாக் அப்படின்னு என்ன அர்த்தம்? டூம்ஸ் டே கேள்விப்பட்டிருக்கீங்களா? அழிவு நாட்களின் கடிகாரம். இங்க கடிகாரம் சொன்னா நமக்கு பிரின்சிபல் ஞாபகத்துக்கு வந்துடுற, இல்ல நம்ம சபை போற ஞாபகத்துக்கு வந்துடுறது டைம் இல்லையா? இன்றைக்கு அதைத்தான் நாம் சற்று தியானிக்க போகிறோம். அழிவு காலத்திற்கான கடிகாரம் ஒன்றை அங்கு நிறுவினார்கள். உலகத்திற்கு அழிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் பறைசாற்றுவதற்காக, உலகத்திற்கு ஒரு பேரழிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காக ஒரு கடிகாரத்தை நிறுவினார்கள். அது எப்போ அதை அந்த செய்தி வந்ததற்கு பின்பாக இந்த கடிகாரத்தை நிறுவப்பட்ட நாள் என்னைக்கு தெரியுமா? அன்னைக்கு அவங்க செய்யல.
ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 2018ஆம் ஆண்டிலே அந்த கடிகாரத்தை நிறுவினார்கள். அந்த கடிகாரத்தில் எத்தனை நிமிஷம் இருந்துச்சு தெரியுமா? 2 minutes to midnight. 2 நிமிடங்கள். அந்த நள்ளிரவுக்கு, எந்த நள்ளிரவு? நாம் சந்திக்க போகிற அந்த பேரழிவுக்கு உண்டான நள்ளிரவு என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். அநேக சம்பவங்கள் நடந்து முடித்து விட்டன. நேற்று முந்தா நாள் பார்த்திருக்கும் போது கலிபோர்னியாவில் நடந்து கொண்டிருக்கிற அந்த தீ சற்று அணைத்தது மாதிரி இருந்துச்சு. இப்ப மீண்டும் பற்றி கொண்டு எரிகிறது. 30,000 பேர் அந்த இடத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க சொன்ன ஒரு ஆறுதலான செய்தி என்ன தெரியுமா? இது இப்ப நடக்குதுன்னு எங்களுக்கு தெரிந்ததுனால நாங்க முன்னெச்சரிக்கையோடு எல்லாரையும் அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிட்டோம். எனக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்தார். இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்ச பின்பு முன்னெச்சரிக்கையோடு நாங்கள் எப்படி ஆயத்தப்படுகிறோம், நாம் எப்படி ஆயத்தப்படுகிறோம், சபையாக குடும்பமாக எப்படி ஆயத்தப்படுகிறோம். சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற போர்கள், எந்தெந்த போர்? இஸ்ரேல், உக்ரைன் அண்ட் ரஷ்யா போர், அண்ட் இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ் போர். சரியா? சிரியா நாட்டில் இது போனதையே நான் சொன்னேன், நைட்ல சொன்னேன். இப்போ எப்படி மிசைல்ஸ் வருது தெரியுமா? நியூக்ளியர் வெப்பன்ஸை தாண்டி இப்போ லேட்டஸ்ட் வெப்பன்ஸ் வருது. கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு, எப்படி வருகிறது என்று தெரியாத அளவிற்கு அவர்கள் தாக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. முன்னாடி ஒரு காலத்துல நியூக்ளியர் அட்டாமிக் பாம் என்பது ஒரு பெரிய செய்தியாக இருந்தது. இப்போ அதெல்லாம் நம்ம ஊர் சரவெடி மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாட்டை நோக்கி ஒவ்வொரு காரியத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக பத்திரிகைகளிலே வரக்கூடிய தலைப்பு செய்தி என்ன தெரியுமா? உலகம் பேரழிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி என்பதை தான் விளக்குகின்றன பத்திரிகைகள். நாம புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறோம். இன்றைக்கு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்காக காத்திருக்கிறோம். சில தலையங்கங்களை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஹெட்லைன்ஸ் சிலது பார்ப்போம் சொன்னால், சரித்திரம் சொல்கிறது எப்போ நமக்கு 3வது உலக யுத்தம் நடக்கும் என்று கேள்விக்குறியோடு காத்திருக்கிறார்கள். 3வது உலக யுத்தம் வருமா தெரியல, இல்லையா? இப்ப நடக்கிற சம்பவங்களை வைத்து இப்ப வந்துடும் அப்படின்னு கணிச்சாங்க. அது வெடிக்காத பட்டாசை போல புஷ்ன்னு போயிடுச்சு. ஒரு பெரிய ஏமாற்றம் தான் அவங்களுக்கு, சிலர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு. சிலர் என்ன செய்வார்கள்? நாங்கள் அடிக்கப்பட்டோம், காயப்படுத்தப்பட்டோம், இப்பொழுது அவர்கள் குதித்துக் கொண்டு சொல்கிற காலம். உலகம் அதன் ஒரு முனையிலே நின்று கொண்டிருக்கிறது, முடிவின் அழிவின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு தலையங்கத்தை எழுதுகின்றார்கள். இன்னொரு வார்த்தை நம்ம செவன்த் டே அட்வென்டிஸ்ட்காரங்க தான் அதிகமாக யூஸ் பண்ண வார்த்தை என்ன தெரியுமா? அர்மகடோன் யுத்தம். இப்போ யார் யூஸ் பண்றா தெரியுமா? கிறிஸ்தவர்களை விட்டுருங்க, பைபிள் வாசிப்பவர்களை விட்டு விடுங்கள். எல்லா தரப்பில் உள்ளவர்களும் உபயோகிக்க ஆரம்பித்து விட்டார்கள். Is the global economy facing a financial Armageddon? பொருளாதாரம் ஒரு அர்மகடோன் யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறதா? அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறதா? பொருளாதார வீழ்ச்சி எல்லா நாடுகளிலும், எந்த நாட்டின் பேரை சொன்னாலும் பொருளாதார வீழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப ட்ரம்ப் ஒரு ஸ்பீச் கொடுத்தார். எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல, நான் தான் கேட்டேன். என்ன செய்திகள் சொல்லும், அது தமிழாக்கமும் வந்தது இல்லையா? தந்தி செய்தியிலிருந்து தமிழாக்கம் வந்தது. அவர் ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். மீண்டும் நாம் பெரிய வளர்ச்சி நாடாக, பொருளாதாரத்தில் உயர்ந்து விளங்கக்கூடிய நாடாக மீண்டும் அந்த இடத்தை நாம் பிடிக்க வேண்டும். அதற்காக என்ன தியாகத்தையும் செய்வதற்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார். சில காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காரியங்களை அவர் சொன்னார். அநேகருக்கு அது பிடிக்கல. ஆனால் அநேக காரியங்களை அவர் பேசின விதங்கள் அநேக நாடுகளுக்கு பிடிக்காமல் இருக்கிறது. என்ன செய்யறதுன்னு அவங்க தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறாங்க.
எலன் ஒயிட் அம்மையார் அவர்கள் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி என்ற புத்தகத்திலே இப்படி எழுதுகின்றார். 136வது பக்கம் 5வது பேராகிராஃப்ல எழுதுறாங்க. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். முதல்ல, the judgment of God are in the land. மறுபடியும் வாசிக்கிறேன். the judgment of God are in the land. The wars and the rumors of the wars, the destruction by fire and flood, say clearly that the time of trouble, which is to increase until the end. மறுபடியும் வாசிக்கிற அந்த பகுதி, which is to increase until the end, is the very near at hand. It is very near at hand. We have no time to lose. The world is stirred with the spirit of war. The prophecies of Daniel have almost reached their final fulfillment. ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகளே எழுதுகிறார்கள். எப்போ 1800களிலே எழுதப்பட்ட புத்தகம், இப்ப இல்ல. தெளிவாக எழுதுகின்றார்கள். தேவ நியாய தீர்ப்பு நம்முடைய நிலத்தில் இருக்கிறது, பூமியிலே இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜலத்தினாலும் அக்கினியினாலும் நமக்கு சேதங்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. அது எப்போ வரைக்கும் அதிகமாகிக் கொண்டே போகும் தெரியுமா? முடிவு வரைக்கும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் என்று எழுதுகின்றார்கள். நாம் அந்த முடிவு நாட்களுக்கு நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். இன்னும் நேரம் இல்லை, நம்ம கையில நேரம் இல்லை. இது பரீட்சைக்கு படிக்கிற பிள்ளைங்க பரீட்சை காலத்துக்கு போக முன்னாடி உட்கார்ந்து படிக்கிற மாதிரி நம்ம உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்துள்ள ஒவ்வொரு நாடுகளும் யுத்தத்தை கிளறிக் கொண்டே இருக்கின்றன. யார்கிட்ட எப்ப சண்டை போடலாம்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பார்டர் கண்ட்ரிஸ் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளிலும் அது உள்ளது. தானியேல் புத்தகத்தை மீண்டும் படிச்சு பாருங்க. நேற்று ராத்திரி தான் சொன்னார் கோம்ஸ், தானியேல் புத்தகத்தை மறந்துடாருங்க, திருப்பி படிங்க. எத்தனை பேர் படிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? இன்னொருத்தர் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு படிக்க வேண்டாம். 2 தடவை 3 தடவை இந்த சர்ச்சிலே படிச்சு முடிச்சாச்சு, இன்னொருத்தர் படிக்கணுமா? தேவையில்லை. நீங்களே வாசிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு விளக்குவார். நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா? இன்னொரு ரிஃப்ளெக்டிங் கிரைஸ்ட் என்ற புத்தகத்திலே பக்கம் 295 இப்படி எழுதுகின்றார்கள். If we could develop a character which God can accept, நம்முடைய நற்குண பண்புகளை தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திற்கு நாம் மாற்றுவோம் என்று சொன்னால், we must form correct habits in our religious life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியான பழக்க வழக்கங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுல முக்கியமாக சொல்றாங்க, daily prayer is essential to growth in grace. தினந்தோறும் ஜெபிப்பது தேவனுடைய கிருபையிலே வளர்வதற்கு உதவியாக இருக்கும். நான் ஆங்கிலத்தில் வாசித்து சொல்றேன், ஏன்னா இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, சகோதரி எலன் ஒயிட் அம்மையார் அவர்கள் எழுதின வார்த்தைகள் என்பதை நினைவூட்டுவதற்காக வாசிக்கின்றேன். கொஞ்ச நேரம் ஆனாலும் பரவாயில்ல. And even to spiritual life itself, as is temporal food to physical being. நம்முடைய சரீரத்திற்கு தேவையான உணவு எவ்வளவு அவசியமாக இருக்கிறதோ அதை போலவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது பெரிய பகுதி, நாங்க கட் பண்றேன், இன்னும் ரொம்ப இருக்குது. We cannot for one moment separate ourselves from Christ with safety. கிறிஸ்துவை விட்டு பிரிந்திருக்கிற ஒவ்வொரு மணி துளிகளும் ஆபத்து நிறைந்தவர்கள், நமக்கு பாதுகாப்பானவர்கள் இல்லை. We may have his presence to attend us at every step. நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படிகளிலும் நம்முடைய அடிகளிலும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட வருகிறது. But only by observing the conditions which he has himself laid down. அவரே நமக்கு கொடுத்த கற்பனைகளின்படி நடப்பதன் மூலமாகவே நாம் அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு கேள்வி, சின்ன பிள்ளைல சில ஜெபங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். அப்போ அதாவது வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு ஒரு ஜெபத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். நம்ம அப்படி ஜெபம் பண்றதில்லை.
என்ன ஜெபம் சொன்னா, ஆண்டவரே இப்பொழுது நான் தூங்க போகிறேன். 5 வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு ஜெபம். நான் தூங்க போகிறேன், என்னுடைய ஆத்துமாவை நீர் காத்துக்கொள்ளும், என்னை நீர் காத்துக்கொள்ளும். If I should die before I wake up, I pray the Lord may soul take. Pray the Lord my soul to take. என் ஆண்டவரே, ஒருவேளை நான் எழுந்திருக்கு முன்பாக நான் மரிப்பேன் என்று சொன்னால் என் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளும். அந்த வயசுல அந்த பிள்ளைங்க ஏதாவது புரிஞ்சிருக்குமா? இப்ப நமக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு இது புரியல? ராத்திரி ஜெபம் பண்ண போகும்போது ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி தூங்க போறோம், காலையில நான் எந்திரிப்பேன் அப்படிங்கிறது உம்முடைய கிருபை. அப்படி ஒருவேளை இல்லாவிட்டால் நான் உம்முடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும். புரிஞ்சிருக்கிறோமா? ஒருவேளை அந்த ஜெபத்தை போல ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால், if that bedtime prayer comes to reality, நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால், உண்மையாகவே நடக்கும் என்று சொன்னால், இத்தனை வருடங்கள் இந்த ராஜேந்திரன் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். 50 வருஷத்துக்கு மேலே, 53 வருஷம், 13 வயசுல தொடர்ந்த அதெல்லாம் அந்த சூரிய உதயத்திற்கு அடைவதற்கு முன்பாக, உதயத்திற்கு முன்பாக என்னாச்சுன்னு தெரியாது. கொஞ்ச நாள் எல்லாரும் மறந்துடுவாங்க. What if you knew that this would be your final day on the earth? இதுதான் என்னுடைய கடைசி நாளாக இருக்கும் என்று ஒருவேளை நாம் சிந்திப்போம் என்று சொன்னோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஃப் என்று சொல்லி கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தேன். What if you knew you would not live to see another sunrise? கேட்டுட்டே வாங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது அடுத்த கேள்வி, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்படி வாழ வேண்டும்? இப்போ நீங்க கொஞ்சம் கவனத்தை, இன்னைக்கு காலையில் நடந்த கேட்ட எல்லா சத்தியத்தையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எதை தியானிக்க போகிறோம்? 1 பேதுரு 4வது அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம். இது ஏற்கனவே ஒரு தடவை கேட்டவங்க இருக்கும், ஆனா அந்த செய்தி இல்லை, இது வேறு ஒரு செய்தி உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரி, ஒரு கேள்வி ஒன்று. இன்னொரு கேள்வி, நாம் முடிவுக்கு எவ்வளவு சமீபமாக இருக்கிறோம்? How soon we are to the close of this earth history? அப்போ இந்த பேதுரு சொல்றாரு, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. பேதுரு சொல்றாரு, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ரோமர் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கன்னு சொன்னா, இரவு சென்று போயிற்று, பகல் சமயமாயிற்று. ராத்திரி முடிஞ்சு போச்சு, விடிய போகுது. அதுக்கு அடுத்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்புறம் வாசிச்சு பாருங்க. 12வது வசனம், 13வது வசனம் இதெல்லாம் வாசிச்சு பாருங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமயமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். இன்னொரு வசனம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். The Lord is at hand. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். யாக்கோபு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நானே வாசிக்கிறேன், கர்த்தரின் வருகை சமீபமாயிற்று. தேவனுடைய வருகை சமீபமாயிற்று. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்றது தெரியுமா? மெய்யாகவே, யார் சொல்றா இது? ஆண்டவர் சொல்றார், மெய்யாகவே. கேட்கல எனக்கு. நான் சீக்கிரமாய் வருகிறேன். இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்ததெல்லாம் மற்றவர்கள் மூலமாக தேவன் கொடுத்த செய்தி. இது ஆண்டவரே கொடுக்கின்ற செய்தி என்ன தெரியுமா? மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன். இந்த எத்தனை பேர் கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க? என்ன கார்ட்டூன் தெரியுமா? இந்த லயன் அண்ட் லூசி, ஆஸ்லான் அண்ட் லூசி என்ற கதையை கொண்டு C.S. லூயிஸ் என்பவர் நல்ல கதை எழுதுபவர். அவர் புத்தகம் ஒன்று பெருசு வச்சிருக்கிறார் வீட்டில். 4 புத்தகங்களை கொண்ட ஒரு புத்தகம் எனக்கு ஒரு டீச்சர் வெவ்வேறு ஸ்கூலில் பரிசாக கொடுத்தாங்க. அதில் ஆஸ்லான் என்ற சிங்கம் கிறிஸ்துவுக்கு ஒப்பீடாக வைக்கப்பட்டு
லூசி அவரோடு கூட இருக்கிற ஒரு அங்கமாக இருக்கிறது. அவர் 2 பேரும் ஒரு சம்பாஷணை செய்கின்றார்கள். அப்போ அந்த ஆஸ்லான் லூசியை பார்த்து சொல்கிறார், நீ ஏன் கவலையா இருக்கிற அப்படின்னு கேட்கிறார். எனக்கு ஞாபகம் வந்தது யோவான் 14வது அதிகாரம் 1ஆம் வசனம், உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக. அந்த மாதிரி அவர் கேட்கிறார், நாம் சீக்கிரமாக சந்திக்க போகிறோம் என்று அந்த சிங்கம் லூசிக்கு சொல்கிறது. உடனே அந்த லூசி சொல்றா, ப்ளீஸ் அஸ்லான், what do you mean, what do you call soon? நீ சீக்கிரம் நாம் சந்திக்க போகிறோம் என்று சொல்கிறீர்களே, அது சீக்கிரம் என்றால் எவ்வளவு சீக்கிரம் என்று அது கேள்வி கேட்கிறது. அதற்கு அந்த அஸ்லான் சொல்கிற பதில், I call all time soon. புரிஞ்சுதா? I call all time soon. நான் எல்லா நாட்களையும், அது சொல்லி முடிச்ச உடனே அந்த சிங்கம் காணாமல் போய்விடும், மறைந்து விடும். தேவனுடைய பார்வையிலே சீக்கிரம் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சீக்கிரம் தான், அதுக்கு வேற பதிலே கிடையாது. இதை குறித்து நான் சற்று தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது பவுலார் எழுதுகின்றார், மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு மரியாதை இருக்கிற நாமும் கூட என்ன செய்வோம், மறுரூபமாக்கப்பட்டவர்களாக அவரோடு கூட மத்திய வாடியில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ யார் விசுவாசிச்சா? பவுல் நினைச்சாரு அவர் காலத்திலே ஆண்டவர் வந்துடுவார்னு நினைச்சாரு. அவருக்கும் இந்த வசனம் தான், சோன் நான் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் 2000 வருடங்களுக்கு முன்பாக சொன்ன அவர், இப்ப 1000 வருஷத்துக்கு முன்னால இதே வசனத்தை தான் பேசியிருப்பாங்க இல்லையா? இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். அவனை ஏன் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால என்ன பேசியிருப்பாங்க? இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். வாலிப பிள்ளைகளை கவனிங்க, இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்ற வார்த்தை 2000 வருடங்களுக்கும் சரி, 1000 வருடங்களுக்கும் சரி, 500 வருடங்களுக்கும் சரி, இப்போ 50 வருஷத்துக்கு எடுத்துக்கிறோம். எனக்கு 66 முடிய போகுது. 66 வருஷமா நான் இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். நான் போன தடவை சொன்னேன், ஏசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் என்று நாங்கள் பாட்டுப்படுத்திக் கொண்டு சென்ற நாட்களை நினைவு கூறுகிறேன். இப்பவும் அதே வார்த்தை தான், சூன், இதோ சீக்கிரமாக வருகிறேன். நாம் அப்படி என்றால் அன்றைக்கு இருந்தவர்களை காட்டிலும் இன்றைக்கு இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு சமீபமாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோமா? அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால இருக்கிறவங்களே அப்படி நம்புறாங்க. இன்னைக்கு 50 வருஷம் 60 வருஷம் இருக்கிற நாம அதை நம்பும் பொழுது ஆண்டவருடைய வருகைக்கு மிக மிக சமீபமாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு குட்டி கதை ஒன்று வாசிச்சேன். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த டிங் டாங் பெல்? அந்த கடிகாரத்தை பார்த்துக்கீங்க. இந்த கடிகாரம் இருக்காது, அது கீ கொடுக்கணும். கீ கொடுத்தா 1 மணி நேரத்திற்கு 1 மணிக்கு 1 அடிக்கும், 2 மணிக்கு 2 அடிக்கும், 3 மணிக்கு 3 தடவை அடிக்கும். அதை கேட்டுக்கீங்களா? எங்க வீட்டில் வாங்கி வச்சிருந்தோம், அந்த சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இரவு ராத்திரி 12 மணிக்கு எத்தனை தடவை அடிக்கும்? அது 12 மணி. நீங்க பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்காக உங்க நண்பர்களுக்கு என்ன செய்வீங்க? 12 மணி எப்போ ஆகும்னு சொல்லி காத்துட்டு இருப்பீங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது என்னமோ தெரியல. 12 மணி ஆன உடனே கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ்களை கூப்பிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்றதுல இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அட்வென்டிஸ்ட்களாக நாம் 12 மணியை நம்புறது இல்லை, மறுபடியும் கோடு போட்டு காமிச்சிடுறேன். ஆனால் உலகத்தில் நடக்கிற காரியங்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றேன். நமக்கு எப்போ ஒரு நாள் ஆரம்பிக்குது? சாயங்காலம் சன்செட் டு சன்செட், 6 மணியும் கிடையாது. எப்போ சூரியன் அடைகிறதோ அந்த நேரத்திலிருந்து சூரியன் அடையும் வரைக்கும் நமக்கு ஒரு நாள். அப்ப நள்ளிரவு 12 மணி நமக்கு ஒரு நாள் முடிவு அல்ல. முன்பு ஒரு முறை புது வருடம் கொண்டாடுவதை பற்றியும் நமக்கு ஒரு செய்தி வந்தது. நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற புது வருடமும் அது ஆங்கிலேயர்களால் நம்முடைய வசதிக்காக இல்லாவிட்டால் முன்பு காலண்டர், கிரெகரியன் காலண்டர் உருவாக்கப்பட்ட பொழுது நமக்கு வசதிக்காக செய்யப்பட்ட ஒரு காரியம். அவ்வளவுதானே ஒழிய அது ஒரு புதிய வருடமா என்று கேட்டால் இல்லைதான். அது எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
பேங்கிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்முடைய கணக்கு வழக்குகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது ஒரு நம்முடைய கணக்கு வழக்குகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நாள். அதில் சரி ஆண்டவரே கிருபையாக இந்த வருடத்தில் 12 மாதம் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை கொண்டாடுகிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் முன்பு எப்போது உள்ளதை காட்டிலும், அந்த கதைக்கு வந்துடும் பழையபடி. ராத்திரி 12 மணின்னு சொன்னதுலேருந்து கொஞ்சம் விலகி போனேன். 12 மணி ஆகும்போது அன்னைக்கு ராத்திரி அந்த கடிகாரம் சற்று பழுதாக இருந்ததுனாலே 13 முறை அடித்தது. எத்தனை தடவை அடிச்சது? 13 முறை. ஒரு சின்ன பையன் அதை கேட்டு இருந்தவன் உடனே எல்லாரையும் கட்டி எழுப்பி, ஐயோ முன்ன இல்லாத, எப்போதும் போல இல்லாத அளவுக்கு காலம் வித்தியாசமாக இருக்கிறது என்று எல்லாரையும் தட்டி எழுப்பணும். ஏன்னா 13 தடவை அடிக்காத கிளாக் அடிக்குமா? அடிக்காது. ஆனால் அன்றைக்கு அடித்தது. இன்றைக்கு நமக்கு அப்படித்தான் ஒரு கிளாக் அடிச்சிட்டு இருக்குது. முன்பு எப்போதும் இருப்பதை காட்டிலும் இப்பொழுது வித்தியாசமாக அது ஒழித்துக் கொண்டிருக்கிறது. என் டைம் ரொம்ப நெருங்கிச்சு. எனக்கு பின்னால் ஒருத்தர் உருன்னு பார்த்துட்டு இருக்கிறதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சரியா? இவர் எப்படிதான் முடிக்க போறாருன்னு சொல்லி நான் ஆரம்பிக்கவே இல்லையே. அடுத்த சர்மனுக்கு ரெடியா இருக்கும். இதே சர்மன் என்ன ஒருத்தர் வெயில இல்லை, முடிச்சிடுறேன், கவலைப்படாது. அப்படி என்றால் மீண்டும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். 4 முக்கியமான காரியங்களை படிக்க போறோம் வேகமா. ரொம்ப வசனங்கள்லாம் வாசிக்கலாம். நீங்க புத்தகத்தை அப்படியே வச்சுக்கோங்க. வசனமே இல்லாம நீங்க கேட்க போறீங்க. இதுதான் ஒரே வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒருவரை பற்றி வாசிக்கிறோம். லேகியோன் என்று பிசாசு பிடித்திருந்தவன் அங்கே இருந்தான். ஆண்டவர் வந்தார், அவனை சுகப்படுத்தினார். அவன் எப்படி இருந்தானா? தெளிந்த புத்தி உள்ளவனாக அங்கே இருந்தான். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய உணர்வுகள், இன்னைக்கு உணர்வுகளை பற்றி கொஞ்சம் பேசினாங்க இல்லையா? உணர்வுகள், அந்த உணர்வுகள் எப்படி இருக்கிறது? நம்ம ஜெபம் பண்ணும்போது எத்தனை முறை நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது பேசின உடனே அந்த ஜெபம் அப்படி தடைபட்டு சென்றிருப்பதை பார்த்திருக்கீர்கள்? இல்லை யாராவது ஒரு பாட்டை போட்டு தொலைச்சிருவாங்க, அந்த பாட்டுக்கு அந்த ஜெபம் கலைஞ்சு போயிடும். அனுபவம் இருக்குதா இல்லையா? எனக்கெல்லாம் இருக்கு. அப்படி அநேக காரியங்கள் இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சம்பவம் நம்முடைய மனதிற்கு அதை வேறு இடத்திற்கு எடுத்து சென்றுவிடும். இதெல்லாம் வேற யாரும் அனுபவத்திலிருந்து சொல்லலை, என் அனுபவத்திலிருந்து தான் சொல்றேன். உங்களுக்கு அப்படி இருக்கும். இல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், நம்முடைய தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஃபுட்பாலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபுட்பால் மேட்ச் கடைசி 5-6 வினாடிகள் தான் ரொம்ப டென்ஸ்டா இருக்கும் இல்லையா? ஒரு முறை 2 பேர் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதுல கோல்டன் வாரியர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு டீம் விளையாடிட்டு இருக்குது. இவங்க மட்டும் 2 பேரும் சமபலத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் இவங்க தான் ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்க போகுது? இந்த 5 தான் 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு உடனே எல்லாரும் கவுண்ட் டவுன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அங்க கேலரிஸ்ல இருக்கிறவங்க 5 4 3 2 சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த குழுவினர் மட்டும் அமைதியாக ரொம்ப கூலா சிச்சுவேஷன் எடுத்துட்டு ஒரு முழு எய்மோட அங்க காத்திருந்தாங்க. ஒருத்தர் அங்க பின்னாடி இருந்தவர் ஒருத்தர் கோல் போஸ்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் 5 அடி தூரத்தில் இருந்து அந்த பாலை கிக் பண்ண ஆரம்பிச்சார். உடனே இன்னொருத்தர் சொன்னாரு, அந்த பால் நெட்டுக்குள்ளாக மட்டும் செல்ல வேண்டும் என்று கத்தினார். அந்த பால் நெட்டுக்குள்ளாக சென்றது. அவர்கள் வெற்றி பெற்றார்கள். கடைசி மணி துளிகள். நம்ம கடைசி வரை காத்திருக்க முடியாது பார்த்துக்கோங்க. அன்றைக்கு அவர்கள் விளையாட்டிலே அவர்கள் காத்திருந்தார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த லக்கை நோக்கி ஓடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோமே, அதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன தெரியுமா? ஜெபம். இந்த ஜெபம் சில வேளைகளில் நம்மை எப்படி எல்லாம் வழி நடத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு நேஷனல் பிளட் பிரஷர் என்று சொல்லக்கூடியது 100க்கு மேல. டாக்டர் சொல்லணும் 120 மேல போகலாமா? போகக்கூடாது. அதையும் தாண்டி போயிட்டு இருக்குது. ஏன் தெரியுமா? அது பார்க்கணுன்னு எங்க போகணும் தெரியுமா? சிக்னல்ல போய் நின்றுக்கோங்க. ரெட் சிக்னல் விழுந்து மாறி கிரீன் விழுந்த உடனே முன்னால் இருக்கிற வண்டிக்காரர் போகலன்னு என்ன ஆகும்? எல்லாரும் சிரிக்கிறீங்க, எனக்கு தெரியும். வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்படிதான் கை போகும், எடுக்க மாட்டேங்கிறான, வண்டி எடுக்க தொலை மாட்டேங்கிறான. நமக்கு அவசரம், அவனுக்கு என்ன பிரச்சனையோ தெரியாது. பிளட் பிரஷர் எப்படி கொதிச்சுட்டு இருக்கு தெரியுமா ஒவ்வொருத்தருக்கும்? இன்றைக்கு அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. அதை டெய்லி நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆர் வி கிளியர் மைண்ட்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒரு இடத்தில் போடப்பட்டிருந்த ஒரு போஸ்ட், if we live without prayer we will die without hope. ஜெபம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையாக முடிவு பெறும் என்று அங்க எழுதியிருந்தார்கள். அப்படின்னா இன்னைக்கு அந்த விளக்குகள் அணைய போகின்றன. என்ன விளக்கு? உலகத்தின் முடிவு என்ற விளக்கு முடிய போகின்றது. நாம் எப்படி இருக்கிறோம்? காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றீங்க? இப்பதான் கொஞ்சம் உணர்வு பூர்வமான ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை மணிக்கு எந்திருக்கிறீங்க? நான் இன்னைக்கு எத்தனை மணிக்கு பிரசங்கம் பண்ணேன்னு சொன்னேன்? 4:30 மணிக்கு. வேணும்னே தான் நான் அந்த போஸ்ட் போட்டு விட்டேன். என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அதை போட்டு விட்டேன் 4:30 மணிக்கு. ஆனா எனக்கு 1 மணிக்கு திடீர்னு ஒரு சத்தம் வந்த மாதிரி இருந்துச்சு. எந்திரிச்சு பார்த்து மணிக்கு பார்த்தோன்னா 1 மணி. திருப்பி போய் படுத்துக்கிட்டேன். திருப்பி என்னுடைய அலாம் வந்து 4:30 மணிக்கு தான் என்னை எழுப்பி விடும். நான் வேகமாக எழுந்து ஆயத்தப்பட்டு கையெல்லாம் கட்டிட்டு அங்கே போய் உட்கார்ந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தேன் மேலறையில். இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? 8வது இந்த வாசிங்கன்னு சொன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த அன்பை பற்றி ரொம்ப பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வாரந்தோறும் பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் காலையில் உள்ள ஜெப கூட்டத்திலே பரிசுத்தமாக வாழ்வது எப்படி நாம் பாவிகளாக இருந்தோம், நீதிமான்களாக்கப்பட்டோம், இப்பொழுது பரிசுத்தமாக வாழ்வது எப்படி என்பதை குறித்து கடந்த சில தினங்களாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் எத்தனை நாள் போகுமோ தெரியாது. ஏன்னா பரிசுத்தமாகுவது என்பது ஒரு சாதாரண டாபிக் இல்லை. அது கொஞ்ச நாளைக்கு போகும், ஒரு 10 நாளைக்கு அதை போகும்னு நினைக்கிறேன். அப்ப பரிசுத்தமான ஒரு ஜீவிதம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை தேவை என்ன தெரியுமா? இந்த அன்பு தான். இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் அன்பை பற்றி அதிகமா பேசிக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் பேச போறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களை மன்னிப்பதிலே எவ்வளவு சீக்கிரமாக செயல்படுகிறோம்? இதுதான் அந்த கேள்விக்கு, அன்புங்கிற கேள்விக்கு பதில். நாம் மற்றவர்களை எவ்வளவு தூரம் சீக்கிரமாக மன்னிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு அழகா சாப ஸ்கூல்ல ரொம்ப அன்பை பற்றி பேசினாங்க. ஓசியா தீர்க்கதரிசியை பற்றி பேசினார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா? மன்னித்து விட்டு கடந்து செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா? சில நேரங்கள்ல நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, நம்ம எங்க போயிடும் தெரியுமா? எங்க போயிடும்? ஆதியாகமத்துக்கு போயிடும். ஒரு பிரச்சனை வந்த உடனே எங்க போறோம்? we go back to Genesis. ஏவாள் எப்படி பாவம் செய்தாலும் ஆரம்பிச்சு நம்முடைய கதைகள் போகும். அப்படியே இல்ல, நாம் நமக்கு விரோதமாக செய்கிறவர்களை அந்த இடத்திலே மன்னித்து விட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் அன்பு திரளான பாவங்களை மூடும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படிப்பட்ட காரியத்தை இருக்கிறோமா? அன்புக்கு இன்னொரு வார்த்தை உண்டு, it has a short memory. அப்படி என்ன அர்த்தம்? அதற்கு நினைவு கொஞ்சம் தான். ஏன்னா கடந்ததெல்லாம் நினைக்காது, இனிமே என்ன நடக்கணுங்கிறது அது நினைக்குமா? இன்றைக்கு நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்னொரு காரியம், யாராவது தவறு செய்து விட்டால் அந்த தவறு செய்பவர்களை எல்லோருக்கும் மத்தியிலே நாம் அவமானப்படுத்துவது அன்பு அல்ல. The love deals privately.
யாராவது தப்பா பேசிட்டாங்க, தப்பா செஞ்சிட்டாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு அவங்களை தனியாக வைத்து பேச வேண்டும். அதுதான் லவ் டீல்ஸ் பிரைவேட்லி. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறோமா? இன்னொரு வாசகம், a touchy Christian is a contradiction to this term. யாராவது டச் மீ நாட்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த செய்தி பார்த்துருக்கீங்களா? தொட்ட உடனே நம்மளும் தொட்டாச்சினிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொன்னால் நாம் தொட்டாச்சினிகளாக இருக்க முடியாது. தேவ அன்பு, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எப்படி என்றால், நான் எவ்வளவு மோசமானவனாக இருந்தேன், என்னை என் ஆண்டவர் எப்படி மன்னித்தார் என்பதை நீங்கள் நினைவு கூறுவீர்கள் என்று சொன்னால் அவங்களை மன்னிக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமாகணும். எனக்கு எப்படி ஆண்டவர் கிருபையை கொடுத்தார் என்பதை நீங்கள் நினைவு கூறுவீர்கள் என்று சொன்னால் அந்த கிருபையை அவர்களுக்கும் காண்பிக்க வேண்டும். அதுதான் அன்பு திரளான பாவங்களை மூடும். செய்ய முடியுமா? எல்லாவற்றிற்கும் என்னாச்சு? எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று என்று சொன்னால் நாம் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழாவிட்டால் எங்க போக முடியாது தெரியுமா? பரலோகம் போக முடியாது. மற்றவர்களை மன்னிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் எங்க போக முடியாது? ஆண்டவர் சொல்றாரு, நான் எத்தனை தடவை அந்த 1000 தாலந்து போன தடவை பேசும்போது சொன்னாங்க, 1000 தாலந்து 100 தாலந்து வாங்கினவன் மன்னிக்காமல் போய்விட்டான். அதே போலதான் நம்மளும் இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் என்ன வைத்திருக்கிறார் என்ற திட்டத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? மூணாவது 9ஆம் வசனத்துல, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். சில நேரங்கள்ல நமக்கு பிடிச்சவங்க வந்தாங்கன்னா ஒன்றும் சொல்லவே வேண்டாம் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா உபசரிப்போம். நமக்கு பிடிக்காதவர்கள் என்று உண்டு. அது முதல் 2வது பேசினோம் இல்லையா? அந்த கேட்டகரியில் அந்த பிடிக்காதவங்களும் பிடிச்சவங்களா மாறி இருக்கணும். அப்ப மாறி இருந்தாங்கன்னு சொன்னா முறுமுறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். முன்னால செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் கொடுத்த ஒரு போதனை, the church is a place where we come to get trained. நாம் இங்கு பயிற்சி பெறுவதற்காக வருகிறோம், வெளியிலே சென்று அந்த வேலையை செய்வதற்காக. இன்னைக்கு இன்னொன்று சொல்ல போறேன். உங்களுடைய வீடு ஊழியத்தின் ஒரு ஆயுதமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன காரியம் சொல்றாரு? முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். ஹாஸ்பிட்டாலிட்டி என்ற வார்த்தை ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்க படிச்சிருப்பாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி தான் என்ன? உபசரி. நம்ம எப்படி உபசரிக்கிறோம்? யாரை உபசரிக்கின்றோம்? ஆபிரகாம் அங்க நடந்து வந்த 3 பேரை உபசரித்தார். அவர்கள் யாராக இருந்தார்கள்? தேவனுடைய தூதர்களாக இருந்தார்கள். முதல்ல தெரியாது ஆபிரகாமுக்கு, நீங்க நடந்து வர்றீங்க, வாங்க உட்காருங்க, உங்களுக்கு களைப்பாறுவதற்கு இந்த மரத்தடி தான் இருக்குது, அவங்களுக்கு வீடுகள் இல்லை, நான் புசிப்பதற்கு ஆகாரத்தையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் கொடுக்கிறேன், போஷத்திற்கு வெளியே செல்லுங்கள் என்று சொன்னார். ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு உற்பத்தி காலத்திலே உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒரு பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் அவர் மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா? Do without grumbling. அது சபையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நாம் வேலை பார்க்கிற இடமாக இருந்தாலும் சரி, நாம் முறுமுறுப்பு இல்லாமல் அந்த காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா? சில நேரங்களில் நமக்கு பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அப்படி ஜாலியா என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணி உட்கார்ந்து அது ஒரு சிறப்பான கேளிக்கையாக இருக்கும். இது அதை பற்றி பேசல. ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் என்பது நாம் முன்பின் அறியாதவர்களை நாம் எப்படி உபசரிக்கின்றோம், அதுதான் முக்கியம். இன்றைக்கு உங்களுடைய நீங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்தை, நீங்கள் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது செய்யப்பட வேண்டிய ஒரு ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒரு இடம் உங்கள் வீடு. இன்னைக்கு நம்ம வீடுகள் அதற்கு ஆயத்தமாக இருக்கின்றதா? தேவன் வீடுகளை கொடுத்திருக்கிற எனக்கு ஒரு பெரிய ஆஸ்தி இருப்பது என்பதற்காக அல்ல. எங்க ஆட்சி ஜோம் பண்ணும்போது ஜோம் பண்ணாங்க, எங்களுக்கு தலை மேல ஒரு கூரை இருந்தா போதும் ஆண்டவரே அப்படின்னு ஜோம் பண்ணாங்க.
ஒரு கூரை கொடுத்திருக்கின்றார், பாதுகாப்பிற்காக இருப்பதற்காக மட்டுமல்ல. அந்த இடத்தில் இருக்கிற எங்களை அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எப்படி புரிந்து கொண்டு வருகிறார்கள். 2 பேர் நேற்று நான் என்னுடைய ஆபீஸ்ல உட்கார்ந்து போது வந்தாங்க. ஒருவரை ஒரு நாள் தான் பார்த்தேன். நானும் ஆண்டி தான் கூப்பிட்டு வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஏற்று வீட்டு நிலத்துக்காரங்க. எனக்கு உடனே அடையாளம் தெரியல. எனக்கு ஒரு ஷார்ட் மெமரி உண்டு. சில நேரங்களில் ஷர்மிளாவை பார்த்துட்டே தெரியுது, ஷர்மிளா பேர் எனக்கு ஞாபகம் வராது. ஆனால் ஷர்மிளா தெரியும். அது மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அவர் வந்த உடனே நான் இன்னொருவரை நினைவில் வைத்துக் கொண்டு இப்போ எனக்கு உங்களை தெரியுது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அவர் அப்படி திகைச்சு போய் நிற்கல. உடனே சுதாரித்து கொண்டு சொன்னேன், இல்லை நீங்க அன்னைக்கு வந்தீங்களா ராத்திரி உங்க ஃபேமிலியோட அப்படின்னு சொன்னேன். உடனே பேச ஆரம்பித்தோம். அப்ப கூட கூப்பிட்டு வந்தவர் சொல்றாரு, சாரு வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் எந்த பிசினஸையும் அவர் பேச முடியாது. நான் ஒரு நாள் சொன்னதில்லை. ஆனால் அவர் என்னை தெரிந்து வைத்திருக்கிற விதம். நான் அப்ப சொன்ன பேசுவேன். என்ன பேச மாட்டேன்? பிசினஸ் பேச மாட்டேன். நீங்க வாங்க உட்கார்ந்து பேசுவோம், என்ன வேணாலும் பேசுவோம். என் சாட்சியை சொல்லணுமா சொல்றேன் அப்படின்னு. கொஞ்ச நேரம் அவர்களோடு கூட சம்பாசிக்கும் பொழுது நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், இன்றைக்கு நம்முடைய வீடு அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வீடாக இருக்கிறதா? அன்பு திரளான பாவங்களை மூடும் முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். ரொம்ப கஷ்டமான ஒரு பாடம். எல்லாருக்கும் கஷ்டமான ஒரு பாடம் தான். எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், உங்களுக்கு மட்டும் இல்லை. சில வேளைகளே நமக்கு பிடிக்காதவர்கள் வந்தால், ஏன் இந்த சர்ச்சிலே நடந்திருக்கு. உடனே பாஸ்டர் பின்னால் இருந்து கேட்டார். அன்னைக்கு ஒரு காரியம் சம்பவம் நடந்தது. அவர் எனக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். உடனே நாங்கள் ஒரு முடிவு பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை. காரணம், சில காரியங்களை தவிர்க்க வேண்டிய விதத்திலே தவிர்க்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா நமக்கு என்ன ஆட்கொண்டு இருக்கிறது தெரியுமா? நம்முடைய சரீரத்தை நம்முடைய பாவங்கள் அதிகமாக ஆட்கொண்டு இருக்கின்றன. அதனால முதல்ல வர்றது என்ன வரும்? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதிலே நாம் முந்திக் கொண்டிருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் காலம் சமயமாயிற்று, எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று. நான் சீக்கிரம் முடிக்கிறேன். கடைசியா ஒரு காரியம், 4வது காரியம், அவர் டென்ஷன் குறைக்கிறது. சரியா? 4வது காரியம் 10வது வாசிப்போம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பலருக்கு கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். உக்கிரானத்துவம், இது காணிக்கையை பற்றி பேச வரல. நாங்க தசபாகத்தை பற்றி பேச வரல. நாம் மற்றவர்களை எப்படி நடத்துகின்றோம்? ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் என்று நம்புறீங்களா? யாராவது இல்லைன்னு சொல்றவங்க இருந்தாலும் தயவுசெய்து கை தூக்கி. எனக்கு ஒரு தாளந்து இல்லை அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்டையும் நான் தாளந்துகள் என்ன இருக்கிறது என்பதை என்னால் கண்டுபிடித்து சொல்ல முடியும். தேவன் தாளந்து இல்லாதவர்கள் ஒருவரும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கின்றார். அப்படின்னு சொன்னால் இன்னொரு காரியம், அது ஒருவருக்கு இன்னைக்கு நம்முடைய டாக்டர் கீபோர்ட் பண்றாரு, என்ன போய் கீபோர்டு போட சொன்னா முடியாது. அவர் மாதிரி பாட்டு படிக்க சொன்னா என்னால் முடியுமானா முடியாது. ஆனால் வேறு தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கின்றார். அப்ப அந்த தாளந்துகளை நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோம்? அதை மற்றவர்களுக்கு உபயோகமாக இருப்பதற்காக உபயோகப்படுத்துகிறோமா, இல்லை என்னை பெருமைப்படுத்துவதற்காக நான் அந்த தாளந்துகளை உபயோகப்படுத்துகிறேனா? காலம் எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று. இங்கே யாரை பிரதானப்படுத்துகிறோம்? இங்கே நீதிமான்கள் ஆவது என்பதை பற்றி பேசும் பொழுது பிதாவானவர் நம்ம எப்படி பார்க்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக என்னை பார்க்கும் பொழுது என்னுடைய பாவங்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக தெரிவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக என்னை பார்ப்பதினாலே ராஜேந்திரனை ஒரு நீதிமானாக பார்க்கின்றார். உங்களை அப்படித்தான் பார்ப்பேன். இன்றைக்கு தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தாளந்துகளை நாம் எப்படி செலவு பண்றோம்? சில நேரங்கள் எனக்கு ரொம்ப மனபாரமா இருக்கும். இங்க யாருக்காவது கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது சொன்ன இன்னைக்கு இங்க நின்று சொல்ற பாட்டு பாடுறதுக்கு ஒருத்தர் இல்லை,
உடனடியாக 4 பேர் எடுத்து வந்தாங்க. நான் தான் சொன்னேன், இந்த மாதம் பாட வேண்டிய பாட்டு பாக்கி இருக்குது அப்படின்னு. இந்த மாதம் நம்ம பாடல இல்லை, பாட வேண்டிய பாட்டு பாக்கி இருக்குது அப்படின்னு. ஜனவரி மாதம் பாடு தாளம் உடனடியாக ஒரு நல்ல பாட்டு எடுத்து பாடினாங்க. அது ராகம் தாளம் பல்லவி எல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி பாட முடியும் என்பதை பறைசாற்றுவதற்காக பாடக்கூடிய பாடலை ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அங்கீகரிக்கிறார். உங்களால என்ன செய்ய முடியுங்கிறத போய் நீங்க உலகத்துல செஞ்சு பாருங்க. யார் உங்களை அப்ரிஷியேட் பண்றாங்களோ இல்லையோ, யார் அப்ரிஷியேட் பண்ண போறார்? பரலோகத்தின் தேவன் உங்களை அங்கீகரிக்க போகின்றார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று. அப்ப இனிமே நீங்க இனிமே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. என்ன தெரியுமா? ஊழியத்துக்கு வாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் நீங்க வர்றீங்கன்னு பார்ப்போம். இல்ல கவலைப்படாது. எலியா அப்படித்தான் சொன்னார். நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாகாலுக்கு முழந்தால் படி இல்லாத 7000 பேர் இருக்கிறார்கள். அது மாதிரி இந்த சபையில 2 பேர் இருக்கிறாங்க. கவலைப்படாதுங்க. உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு அநேகர் இருக்கிறோம். கவலைப்படாதுங்க. ஆனால் எல்லோரும் வர வேண்டும். எல்லோரும் ஒரே இடத்துல போய் மொத்தமா இருந்து செய்யணுமாங்கிற அவசியம் இல்லை. எத்தனையோ ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு என்ன செய்யறோம்னு தெரியாது. யாருக்கு என்ன செய்யறோம்னு தெரியாது. ஒரு கை செய்யறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாள் நான். அப்படி என்றால் தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளை அவருடைய மகிமைக்காக நாம் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? எத்தனை பேர் இந்த சர்ச்சை கிளீன் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம்? எத்தனை பேர் ஒழுங்கின்மையாக கிடக்கின்ற சில வேலைகளை கிடக்கின்ற காரியங்களை ஒரே ஒரு ஆள் தான் இந்த சர்ச்சில் செய்யறதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வரும்போது தம்பி ஆளுங்க அதை செய்துக்கிட்டே இருப்பார். காலையிலே சீக்கிரமா ஒவ்வொரு ஆராதனைக்கு முன்பாக சீக்கிரமா செய்வார். நான் சீக்கிரமா வந்துட்டுனா பரவாயில்ல, நான் யோசிச்சு பார்ப்பேன். நான் அப்படித்தான் இருந்தேன். போவேன், நான் போய் பாய் போட்டு வச்சா தான் அங்க மெம்பர்கள் உட்கார முடியும் அந்த சபைகள்ல. நான் பாட்டு புத்தகங்களை போடாவிட்டால் அவர்கள் பாடுவதற்கு புத்தகங்கள் அங்க இருக்கும். எல்லாரும் ஓடி நடந்துட்டு இருப்பாங்க. பெருக்குவதற்கு யாரும் வரமாட்டார்கள். நான் சென்று பெருக்குவேன். இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இப்பொழுது இங்க இவ்வளவு தூரம் கடந்து வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அப்படி என்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துகிறீர்கள்? மாதுளை பழத்தை பற்றி அழகா படிச்சோம் இல்லையா? அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சரீரத்துக்கு உபயோகமாக இருக்கும். இதெல்லாம் அதை பார்க்கும்போது ஒரு காரியத்தை அவர்கள் சொல்ல மறந்து விட்டார்கள். அது பாடுகளை குறித்து சொன்னார்கள். நான் பார்த்து பாடுவது தெரியுமா? அது எனக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நினைவுபடுத்துகிறது. அருமையா சொன்னீங்களா? நல்லா சொன்னீங்க. அதோட சொன்னதோடு நிக்கல. அவங்க என்ன செஞ்சாங்க? பழத்தையும் எல்லாருக்கும் எத்தனை மார்க்ஸ் கொண்டு வந்தாங்களோ தெரியல, அவ்வளவு பேர் கொடுத்துட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய லட்சியம் என்னவாக இருக்கின்றது? ஓய்வு நாளுக்கு அட்டன் பண்ணங்கிறது லட்சியம் இல்லை. ஓய்வு நாளில் நான் கற்றுக்கொண்ட பாடங்களை வெளியில போய் காண்பிப்பதற்காக, இங்கு பயிற்றுவிக்கப்படுவதற்காக வருகிறேன் என்ற எண்ணத்தோடு தான் நாம் ஆலயத்திற்கு வர வேண்டும். வரமா? அப்படி இல்லை. இந்த இவர் நம்மளுக்கு போட்டு கேள்வி கேட்டுவார், ஏன் வரலன்னு சொல்லிட்டு இவருக்கு பயந்துட்டு வராதுங்க. நான் சொல்ல வச்சுக்கிட்டே சொல்றேன், இவருக்கு பயந்துட்டு வராதுங்க, அவருக்கு பயந்துட்டு வாங்க. சூரியனை நமஸ்கரிப்பது அல்ல, சூரியனை படைத்தவரை நமஸ்கரிக்க வேண்டும். இன்னைக்கு சிருஷ்டிகளை படைத்தவரை தான் நாம் பயந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நீங்க என்ன செய்யணும்? நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. எத்தனையோ காரியங்களை எழுதி வச்சிருக்கிறேன். என்னென்ன விதத்தில் நாம் செய்ய முடியும்? யாருக்காவது ஒரு ஏழைக்கு உதவுகிறவன். ஆண்டவர் ஒரு நாள் மேலே போன உடனே இல்லைன்னு பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்க போறார். ஏப்பா, நான் உனக்கு இந்த தருணத்தை எல்லாம் கொடுத்தேன், நீ என்ன செஞ்சேன்னு கேட்டேன்னா என்ன செய்ய போற? என்ன பார்த்து கேட்பார். நான் என்ன பதில் வச்சிருக்கிறேன்? ஒரு இடத்துல ஒரு சிலை கொண்டு வைத்திருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவின் சிலை. அந்த சிலை அங்கு நடந்த சண்டையிலே பாம்பு போட்ட உடனே உடஞ்சிச்சு. உடனே அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த சிலையை ரொம்ப பொக்கிஷமாக பாராட்டினாங்க. உடனே அந்த துண்டுகளை எல்லாம் பிறக்கி கொண்டு அந்த சிலையை ஒட்ட வைத்தாங்க.
ஒட்ட வச்சதா 2 பாகங்கள் 2 இல்லை. அது என்ன தெரியுமா? இந்த நீக்கப்பட்ட கரங்கள் இல்லை. அது என்ன இருந்துச்சு? அந்த ஒரு சிம்பல், ஆணிகள் கடவப்பட்ட அந்த சிவப்பு மார்க், அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக காணப்பட்டது. ரொம்ப கவலையோடு அமர்ந்து விட்டார்கள். அப்போ ஒருத்தர் ஒரு பேப்பர் எழுதி வச்சார். என்ன எழுதி வச்சார் தெரியுமா? இந்த சிலைக்கு இப்பொழுது கை இல்லை, தேவனுக்கு நீங்கள் கைகளாக இருக்கிறீர்கள். ஒரு பாட்டு கூட உண்டு இல்லையா? சாபத் ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. நாம தான் அவருக்கு கைகளாக இருக்கின்றோம், அவருக்கு கண்களாக இருக்கின்றோம், அவருக்கு காதுகளாக இருக்கின்றோம், அவருக்கு கால்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற காரியம் இந்த 11ஆம் வசனம் சொல்றாரு, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்ம என்ன செஞ்சாலும் சரி, ஏது பேசினாலும் சரி, எந்த காரியத்தை நாம் செய்ய நினைத்திருந்தாலும் கூட சரி, அது தேவ மகிமைக்காக செய்யப்படக்கூடிய காரியங்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா இன்னைக்கு ஒரு பூமி அதிரக்கூடிய அளவிற்கு செய்திகள் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் தெளிவான ஜெபங்களாக இருக்க முடியுமா? இடியே மேல விழுந்தாலும் சரி, கவலைப்படாதுங்க, உங்கள் ஜெபத்திலே உறுதியாக நிலைத்திருங்கள். ஒருவேளை turbulence situation, ஃப்ளைட்ல அடிக்கடி போகும்போது சொல்லுவாங்க, turbulence is there, tie your belts. அங்க மேகங்களின் வழியாக செல்லும் பொழுது இந்த ஏரோப்ளேன் ரொம்ப தடுமாறி செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகினால உங்க பெல்ட்டை டைட்டா போட்டுக்கோங்க. அதுக்கு என்ன தெரியுமா? மன்னிப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். எந்த கிறிஸ்துவன் மன்னிக்கவில்லையோ அவன் ஒரு கிறிஸ்துவனாக இருக்க முடியாது. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம், யாராவது நம்மை பார்ப்பதற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் நாம் நம்முடைய இல்லத்திலிருந்து, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களுக்கு இடம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா? சீக்கிரமாக ஆண்டவர் வர போகிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிட்டு மறந்துடாது. கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். எந்த சூழ்நிலையிலும் ரன் டு த கிராஸ். கிறிஸ்து அண்டையிலே வெள்ளிக்கிழமை பாடத்தில் வாசிக்கும் போது கடைசியில் வாசித்தாங்க இல்லையா? கிறிஸ்துவின் இடத்திற்கே ஓடுங்கள். ரன் டு த கிராஸ். அதை பற்றி பேசினாலே பேசிட்டே இருக்கலாம். உங்களுடைய நம்பிக்கையை இவர் ஒன்று சொன்னார், யார் மேல நம்பிக்கை இல்லை, யார் மேல வைங்கன்னாரு. மறந்துட்டீங்களா? சத்தம் வரல. கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வைங்கள். பைபிள் இருக்கிற மத்திய வசனம் என்ன சொல்லு தெரியுமா? 118ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? அங்க மட்டும் வைங்க. கிறிஸ்துவில் மரித்த இயேசுவின் மீது மட்டும் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கைகள் வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தூக்கி ஒழிச்சு வச்சுட்டு ஆண்டவரை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கும் சரி, இங்கு உலகத்திற்கும் சரி. ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்க போறேன். பிசாசானவன் ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தான். 3 குட்டி பிசாசுகளுக்கு ட்ரைனிங் கொடுத்தான். படிச்சுப்பீங்க, நீங்க வாசிக்க கூட. அதுல சொன்னா, நீங்க உலகத்தில் இருக்கிற மக்களை எப்படி ஏமாற்ற போகிறீர்கள். அப்போ ஒரு குட்டி பிசாசு சொல்லிச்சான், நான் போய் சொல்ல போறேன், there is no God. இது மிஷன் ரிப்போர்ட்ல வந்துச்சா? எத்தனை பேர் கவனிச்சீங்க? நோ காட், தேவன் இல்லை. அப்போ உடனே சாத்தான் சிரிச்சானா, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் முட்டாளே, தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு கூட கடவுள் இருக்கிறாருன்னு தெரியும் அப்படின்னா. 2வது ஒரு குட்டி பிசாசு வந்துச்சான். அது சொல்லிச்சான், நான் சொல்ல போறேன், அங்கு நரகம் என்று ஒன்று இல்லை. சரியா? உடனே இந்த பிசாசு சொல்லிச்சான், அதுவும் வேலை நடக்காது, ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எப்படியோ ஒரு விதத்தில் தண்டனை கிடைக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். 3வது ஒரு குட்டி பிசாசுன்னு சொல்லிச்சான். நான் நினைச்சே பண்ண தெரியுமா? ரொம்ப அவசரப்படாதுங்க, ஆண்டவர் வருவதற்கு இன்னும் தாமதமாகும். டோன்ட் ஹரி யுவர் செல்ஃப், டிலே. கொஞ்சம் மெதுவா செய்யுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை.
காலையில் 9:15 தானே சாபத் ஸ்கூலு. அவங்க பாட்டு பாடி முடிச்ச பிறகு கூட நம்ம போகலாமே. இதுதான் பிசாசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடங்கள். சில வேளைகளில் நாம் ஆலய 5:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, 5:45 வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க. தாமதப்படுத்துவதில் எங்க? தேவனுக்கு ஊழியம் செய்வதிலே தாமதம், தேவனை ஆராதிப்பதிலே தாமதம், தேவனை நேசிப்பதிலே தாமதம், தேவன் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளின்படி நடப்பதிலே தாமதம். என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? அது சாத்தான் சொல்லிட்டு இருக்கிறான், நமக்கு ஓதிட்டு இருக்கிறான், நான் தாமதப்படுத்த போகிறேன். அப்போ உடனே சொன்னானா, நீ 10 லட்சத்திற்கும் அதிகமான பேரை உன்னால் ஏமாற்ற முடியும், வஞ்சிக்க முடியும் என்று சொன்னான். இன்னைக்கு நாமும் வஞ்சிக்கப்பட்டவர்களில் ஒருவராக இல்லாதபடிக்கு தேவன் நமக்கு இதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக தந்திரங்களை அவன் கையாண்டு கொண்டிருக்கிறான். இயேசு சீக்கிரமாக வரப்போகின்றார். நம்முடைய நாட்கள் தெரியாது, எவ்வளவு நாள் ஏதுங்கிறது தெரியாது. ஆனால் இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த நேரத்தை நானும் நீங்களும் எப்படி உபயோகப்படுத்த போகிறோம்? எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று. அப்படி என்றால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நாளிகைகளிலே, அந்த மணித்துளிகளிலே நாம் அவரை மகிமைப்படுத்துவதற்கு அவருடைய பலனை கொண்டு என்ன காரியங்களை செய்ய போகிறோம் அப்படி யோசிக்க ஆரம்பிப்போம். சபையாக, குடும்பமாக நான் வைக்கிற வேண்டுகோள் அதுதான். நாம் அப்படி யோசிக்க ஆரம்பிப்போம். எவ்வளவு நேரம் இருக்குது அந்த டூம்ஸ்டே கிளாக்ல? 2 நிமிஷம் தான் இருக்குது. நமக்கு அதுதான். அந்த கையால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று அந்த பெரிய சிலையை மோதிட்டு, எங்க போய் மோதி இருக்கோம்? பாதத்துல எங்க மோதி இருக்கோம்? கட்ட விரல்ல மோதி இருக்கும் இல்லையா? நம்ம அந்த நுனியில் தான் நின்று கொண்டிருக்கின்றோம். மறந்துடாது. முத்தூதுகளின் எச்சரிப்பு தூதுகளை நாம் அறிந்திருக்கிறோமே. அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வேலை வந்துவிட்டது, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்துவிட்டது. அதை செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். யாராவது உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் வருகிறார் என்று சொன்னால் எத்தனை பேர் நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஒருவேளை ரெடியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆயத்தமா இல்லைன்னு தான் அர்த்தம். யார் ஒருவர் முழுமையாக ஆண்டவர் வருவார் என்று சொன்னால் நிச்சயமாகவே நான் அவரோடு செல்வேன் என்ற நம்பிக்கையோடு நாம் படுகைக்கு செல்ல வேண்டும். ஓடி ஆடுற நேரங்கள்ல எவ்வளவு தூரம் அவரை மகிமைப்படுத்த முடியுமோ அதை செய்வதற்கு என்று காத்திருப்போம். என்னோட மெட்டீரியல்ஸ் இருக்கு, நான் சொல்ல போவதில்லை. இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிற நாட்கள் மிகப்பெரிய நாட்களாக தேவன் கொடுத்திருக்கின்றார். இதைவிட ஒரு நல்ல தருணத்தை தேவன் நமக்கு கொடுக்க போவதில்லை. இன்றைக்கு கொடுத்திருக்கிற அந்த நாளை நாம் எவ்வளவு தூரம் பிரயோஜனம் உள்ளதாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இதைவிட ஒருவர் வேறு ஒருவருக்கு சொல்வதற்குண்டான ஒரு நல்ல தருணம் நமக்கு கிடைக்கவில்லை. நான் அடிக்கடி யோசித்த ஒரு காரியம், என்ன காரியம் தெரியுமா? செய்வதற்கு திராணி இருக்கும்போது நான் செய்யாம போயிட்டேன்னு சொன்னேன்னா பாருங்க, நினைச்சாலும் முடியாது. இப்போ அநேக ஸ்கூலுக்கு போகும்போது சொல்றேன், இங்க வந்து உட்காருங்க அப்படின்னா, இப்போ அங்கே உட்கார்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. ஏன் தெரியுமா? அங்கே உட்கார்ந்து ஒரு கையெழுத்து போட்டால் கூட செல்லுபடி ஆகுமா? ஆகாது. நான் வாங்கிய பட்டங்களே அது விலையற்றதாக போய் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு உட்கார்ந்து இருக்கும்போது நான் இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். யார் யாருக்கு செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால அநேக குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு இன்னைக்கு போனாலும் ஐயா ரொம்ப நன்றி இந்த வார்த்தைகளை சொல்வதற்காக காத்திருக்கிறார்கள். அநேகருக்கு அப்படிப்பட்ட தருணங்கள் கிடைப்பதில்லை. அவங்க முகத்துல போய் முடிக்கிறது கூட பயந்துட்டு இருப்பாங்க. எனக்கு அப்படி இல்லை, எங்க வேணாலும் போறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஏனென்றால் நன்மையான காரியங்களை மட்டும் செய்ய பழக தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கு காலையில ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்வோம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று அறிந்திருக்கிற நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் இல்லாவிட்டால் நான் அந்த தொட்டாச்சினியை போல ஒரு கிறிஸ்தவனாக தொடர்ந்து வாழப் போகிறேனா? ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியம்? விருந்தோம்பலிலே நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதன் மூலமாக
அவர்களும் என் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன். நான் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லுகிறது வரப்போகிறார். ஒரே ஒரு கொட்டேஷன் சொல்லி முடிக்கிறேன். சிஸ்டர் வைட் அவர்கள் செலக்டட் மெசேஜ் வால்யூம் 2 பேஜ் 53 சொல்றாங்க, we are not now able to describe with accuracy the scenes to be enacted in our world in the future. வரப்போகிற நாட்களில் என்ன காரியங்கள் எப்படி சம்பவிக்கும் என்பதை தீர்க்கமாக நம்மால் கூற முடியாது. But this we do know, இதை நாம் அறிந்திருக்கிறோம், that this is the time when we must watch unto prayer. இந்த நேரத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார், ஜெபத்திலே விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். For the great day of the Lord is at hand. தேவனுடைய அந்த மகா பெரிய நாள் சீக்கிரமாக நடக்க போகிறது. Satan is rallying his forces. சாத்தான் தன்னுடைய படைகளை முடுக்கிவிட்டுக் கொண்டிருக்கிறான். We need to be thoughtful and still and to contemplate the truth of revelation. வெளிப்படுத்தல் விசேஷத்திலே சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்களை மீண்டும் நாம் வாசித்து நம்மை ஆண்டவரோடு ஒப்புரவாக்கி அவருடைய வருகைக்கென்று காத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட சிலாக்கியத்தை பெறும்படிக்கு நாம் தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.